சார் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ வேணுமா? சொல்லணுமா? சொல்லக்கூடாதா? இப்படி சொல்லணும், அப்படி சொல்லணுங்கிற பேச்சு இருந்துச்சு. ஆனா, இப்போ வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ரிவ்யூ சொல்றதுக்கு கூட பணம் கேட்கறாங்கங்கிற விஷயம் வந்து வெளியாயிருக்கு. இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ரிவ்யூ கூட வியாபாரம் ஆயிடுச்சு. அதாவது படம் எடுத்துட்டோம். அந்த பத்திரிகை ஊடகங்கள் அவங்க தான் மக்களுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு நாம் வந்து ஒரு ப்ரிவ்யூ போடுறோம். ப்ரிவ்யூ போட்ட பின்னால் பல பேர் ரொம்ப நியாயமாக பண்ணுறாங்க. சில பத்திரிகைலாம் பார்த்தா ப்ரிவ்யூக்கு வர மாட்டாங்க. தியேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க ஏதோ பணமாக பரிசு பொருள் கொடுக்குறாங்க. சில பொருள் கொடுக்குறாங்க. ஆனால் சிலர் கேட்டு வாங்குறாங்க. ஒரு சிலர் ரிவ்யூ எழுத, விமர்சனம் எழுத பணம் கேட்டு வாங்குறாங்க. பாசிட்டிவா எழுதுறது. அதுவும் மோசமாக போச்சு. பத்திரிகை தர்மமும் குறைஞ்சி போச்சு. ஆனால் 78% நேர்மையாக இருக்கு. எதில் தான் இல்லை? புல்லுருவிகள். காவல்துறையில் புல்லுருவிகள் இருக்குது, பத்திரிகை துறையில் இருக்குது. தர்மமே இல்லை. இப்போ அதர்மம் தான் தலைவிரித்தாடுகிறது. ஆக அந்த நல்ல மனிதர்கள் வாழ்க. நேர்மையாக படம் நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க. குறை இருந்தால் குறைச்சி எழுதுங்க. குறை எழுதணும், கொஞ்சம் குறைச்சி எழுதணும். ஏன்னா ப்ரொடியூசர் லட்சக்கணக்கு கோடிக்கணக்காக பணம் போட்டு எடுக்கிறான். அதை கண்ணா பண்ணான்னு ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பணத்துக்காக எழுதுனா கொஞ்சம் பாதிக்குது. அதனால் நான் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.